கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம். 128வது சங்கீதம் 5ஆம் வசனத்தினுடைய பின்பகுதி சொல்லுகிறது, நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். எருசலேமின் வாழ்வு என்பது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை, மனமகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கை, பரிபூரண சமாதானம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கிறார். இதை நாம் எளிதாக பெற்றுக்கொள்ளலாம். அந்த எருசலேமின் வாழ்க்கையை நாம் அனுபவிக்க முடியும். எருசலேம் அப்படிங்கிறது நித்தியத்திற்கான ஒன்றாக கூட இருக்கலாம். எருசலேம் என்பது சீயோன் நகரம், ஏதோ ஒரு நாட்டில் இருக்கிற இடத்திலேயே இந்த எருசலேமின் வாழ்க்கையாக நாம் நம்மை மாற்றிக்கொள்ளவும், பின் நாட்களிலும் நாம் சீயோனுக்குள் செல்லக்கூடிய அளவிற்கு நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஜீவனுள்ள நாளெல்லாம் என்று போடப்பட்டிருக்கின்றதே, அந்த வாழ்வை நாம் அனுபவிக்கக்கூடியவர்களாகவும் ஆண்டவர் நம்மை மாற்றி அமைப்பார். இதற்கு செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். முதல் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ. நீ ஆண்டவருக்கு பயப்படக்கூடிய ஒரு பயம் மட்டும் நமக்குள்ள இருந்தா போதும். நான் ஆண்டவருக்கு பயப்படுகிறவனாக இருந்தால், நீ போய் பேசாத, நீ அதை செய்யாத, நீ இதை செய்யாத, அப்படி இப்படின்னு யாரும் நமக்கு சொல்ல வேண்டியதில்லை. என்னை நானே சரி செய்து கொள்வேன். காரணம், நான் கர்த்தருக்கு பயப்படுகிறவன், உண்மையா இருப்பேன், பரிசுத்தமா இருப்பேன். வாய்ப்பு வரும்பொழுது தேவன் விரும்பக்கூடிய இரக்கத்தை நான் பாராட்டுவேன். நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரியக்கூடிய எண்ணங்களோடு நான் வாழ்வேன். இதை நாம் செயல்படுத்தும் பொழுது ஆண்டவர் நமக்கு எருசலேமின் வாழ்வை வைத்திருக்கிறார். எனவே ஆண்டவரே, நாங்கள் சின்ன காரியமாயிருந்தாலும் சரி, பெரிய காரியமாயிருந்தாலும் சரி, உமக்கு பயந்து வழிநடக்கத்தக்கதான கிருபைகளினால் எங்களை வழிநடத்தும். கண்களை மூடுவோமா? நல்ல ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில நாங்கள் உமக்கு பயந்து வாழும் பொழுது எங்களுக்குன்னு ஒரு செழிப்பான வாழ்வை வைத்திருக்கிறீர். அதை சுதந்தரிப்பதற்கு எங்களை தகுதிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.